ஜெபம் செய்வோம். மேலமாக படிக்கிறோம். மகிமை நிறைந்த தெய்வனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. ராஜாதி ராஜாவுடைய மிகுந்த தயவினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் கடந்து வர எங்களுக்கு பலன் கொடுத்தீங்க, கிருபை செய்தீங்க, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீங்க. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற எங்கள் மத்தியில் நீங்கள் வர வேண்டும் என்று செபிக்கிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஆராதித்து பிரயோஜனம் இல்லைப்பா. நீங்கள் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தெய்வன் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். 2-3 பேர் எங்கே என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகிறீங்களோ அங்கே வருவேன்னு சொன்ன தெய்வம் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். சிங்காசனத்தின் வீட்டிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வந்து எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். புதிய எண்ணெய் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. கொண்டு வந்த தாசனை எங்கள் மத்தியில் பயன்படுத்துங்க. தேவாதி தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. தேவர்களோடு இணைந்து கேருபீன்கள் சேராபீன்களோடு சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க, ஆண்டவரை உண்மை துதிக்க எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. உடைய மகிமையின் சாயலை காண உதவி செய்யுங்க. உடைய மகிமையை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தெய்வ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஆவியானவர் இந்த ஆராதனை நடத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உட்காருவோம். உன்னத பாடல்கள் 1745வது பாடல். கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே என்ற பாடல். எழுந்தருள்வார்.
646வது உன்னத பாடல்கள். யார் பிரிக்க முடியும் என்ற பாடல். 646வது பாடல். அல்லேலூயா. பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். யார் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. என்ன லிஸ்ட்டு கொடுக்காரு? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, எதுவுமே என்ன செய்யாது. பட்டயமோ, நாசமோசமோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய அன்பு நம்ம பாதுகாக்கிற அன்பு மட்டுமல்ல, ரொம்ப கீழே கடந்த கீழ்த்தட்டில் இருந்த அடித்தட்டில் இருந்த நம்மை உயர்த்தி மகிழ்கிற அன்பு, உயர்த்தி மகிழ்கிற அன்பு. அல்லேலூயா. ஆமாம், ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு தூக்கி குப்பையில் போட்டுருவாங்கல்ல. குப்பையில் எதை போடுவாங்க? ஒன்றுக்கும் உதவாத ஒரு பொருளை தான் தூக்கி எதில் போடுவாங்க? குப்பையில். ஆமாம், பிலிப்பியரில் பவுலப்போஸ்தலன் எழுதும்போது சொல்கிறாரு, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை ஆண்டவர் என்ன செய்தாராம்? இயேசுசாமி தம்மை தாழ்த்தினார். நமக்காக, நம்மை மீட்டெடுப்பதற்காக, பாவத்தில் மரித்து போக இருந்த நம்ம மீட்டெடுக்கிறதுக்காக, வியாதியில் மரித்து போக இருந்த நம்மை மீட்டெடுப்பதற்காக. இல்லை, இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டால் எனக்கு ஒரு பெரிய வியாதி வந்ததுனால நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. சென்னை பட்டணத்தில் ஒன்றுக்கும் உதவாத எங்கள் குடும்பத்தால் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இனிமேல் ஒன்றும் திருத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பாவத்தின் படுகொடியில் இருந்த என்ன ஆண்டவர் தூக்கி எடுக்கலனா, இன்றைக்கு ஒன்றுக்கும் உதவாத குடும்பத்திற்கோ நாட்டிற்கோ உதவாத ஒரு மனிதனாய் நான் நினச்சிருப்பேன். ஆமாம், அப்படி அழிந்து போக இருந்த என்ன ஆண்டவர் நினச்சிதார், தூக்கி எடுத்தார். இன்றைக்கி எனக்கு தெரியும் அவருடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும். எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு நிமிஷம் மூச்சு விடும் பொழுதும் இந்த மூச்சு ஆண்டவர் கொடுத்தது, இந்த ஜீவன் ஆண்டவர் கொடுத்தது, இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தது, இந்த ஊழியம் ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் இல்லாமல் ஒரு செகண்டு கூட, ஒரு அடி கூட என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஜீவனையே மீட்டு கொடுத்தா கூட அவரால் தான் நான் வாழுகிறேன் அப்படிங்கிற உணர்வு சில பேருக்கு என்ன செய்கிறதில்ல, வர்றதில்லை. வர்றது அவர் இல்லாமல் நீ என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொன்னார், நான் தான் உனக்கு ஜீவன், நான் தான் உனக்கு. ஆமாம், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் நமக்கு ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு கேட்குறவங்களுக்கு கேள்வியாக தெரியும், ஆண்டவர் இல்லாமல் உலகத்தில் வாழ்கிற கோடிக்கணக்கானவங்களாம் மக்கள் இல்லையா? ஆமாம், நித்தியமாய் தேவனோடு வாழக்கூடிய ஒரே ஜீவனை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதனால தான் பவுலப்போஸ்தலன் அவ்வளோ போக்கிரியா, அவ்வளோ ஒரு ரவுடித்தனமாக கிறிஸ்தவர்களை அழித்து கொண்டிருந்த ஒரு சவுல் என்ற ஒரு மனிதன் பவுலாய் மாறிய பொழுது அவர் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் இந்த பாட்டை பாடும்போது உண்மையாகவே ஆண்டவரே நீர் எனக்காக எவ்வளோ செய்திருக்கீங்கப்பா, எனக்கு ஜீவனை கொடுத்தீங்களே, சுகத்தை கொடுத்தீங்களே, ரட்சிப்பை கொடுத்தீங்களே, அபிஷேகத்தை கொடுத்தீங்களே, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தாங்கி நடத்தி வரீங்களே அப்படின்னு சொல்லி பாடம். அந்த பாடலை பாடும்போது உணர்ந்து பாடலாமா? உன்னத பாடல்கள் 646வது பாடல். யார்
பிரிக்க முடியும்? என் இயேசுவின் அன்பில் உண்மையா உணர்ந்து சொல்லுவோமா? ஏதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து? வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ? வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? இல்லப்பா, ஏதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து? வியாதிகளோ வியாகுலமோ கடன் தொல்லையோ பிரித்திடுமோ? வியாதிகளோ வியாகுலமோ கடன் தொல்லையோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? ஏதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? ஏதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து? கவலைகளோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ பிரித்திடுமோ? கவலைகளோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும்? அப்பா பார்த்து சொல்லும், ஆண்டவரே உங்க அன்பு விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. ஆண்டவரே, என்னை தெரிந்தெடுத்து என்னை மீட்டுக் கொண்ட தெய்வம் நீங்கப்பா. வெளியேற பெற்றும்படி விலைய ரத்தத்தினால எங்களை கழுவி நீதிமான்களாய் முன்பதாக நிறுத்தின தெய்வம் நீங்கப்பா. பிதாவாகிய தெய்வனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக எங்களை நிறுத்த நீங்க இன்றைக்கும் பிரயாசப்பட்டு எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. இந்த அன்பை விட்டு யாரும் பிரிக்கும்? இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியங்கள், உறவுகளோ நஷ்டங்களோ கஷ்டங்களோ மோசங்களோ ஒன்றும் எங்களை பிரிக்க முடியாது. பொல்லாத பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய எந்த சதி திட்டங்களும் ஆண்டவரே உங்களுடைய அன்புக்கும் எனக்கும் இடையில வர முடியாது என்று சொல்லுவோம். அப்பா பார்த்து சொல்லுவோமா? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? ஏதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து? சொல்லுவோமா? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? ஏதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து? கவலைகளோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ பிரித்திடுமோ? கவலைகளோ நஷ்டங்களோ யார் பிரிக்க முடியும் இயேசுவின் அன்பிலிருந்து? ஏதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? ஏதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து? பழிச்சொல்லோ பகைமைகளோ பொறாமைகளோ பிரித்திடுமோ? பழிச்சொல்லோ பகைமைகளோ பொறாமைகளோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? ஏதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து? யார் பிரிக்க முடியும்
எல்லாம் மனதார உள்ளத்துல கை வச்சு, அப்பா என்னை எதுவும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி உண்மையாய் ஆண்டவர் சொல்லுவோமா? ஆமென். யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பில் இருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பில் இருந்து? உறவுகளோ உணர்வுகளோ எதிர்ப்புகளோ பிரித்திடுமோ? உறவுகளோ உணர்வுகளோ எதிர்ப்புகளோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பில் இருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பில் இருந்து? ஆமென் சொல்லுமா? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பில் இருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பில் இருந்து? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பில் இருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் நேசர் அன்பில் இருந்து? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பில் இருந்து? அப்பா எதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பில் இருந்து? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பில் இருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பில் இருந்து? எல்லாம் உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து, ஆண்டவரே இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் மத்தியில என்னை நீங்க உம்முடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டீங்க. ஒருவேளை அது வியாதியின் படுக்கையா இருக்கலாம், அல்லது மரண தருவாயில் கூட என்னை தெரிந்து கொண்டிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்ததில் ஒரு நோக்கம் உண்டு. தெரிந்தெடுத்ததில் ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. சவுலை பவுலாக தெரிந்து கொண்ட பொழுது அவனை குறித்து சொன்னீங்க. அவனை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன். பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னை குறித்து அறிவிக்கும்படியான ஒரு பெரிய ஊழியக்காரனாக நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. என்னை எதற்காக தெரிந்து கொண்டீங்க? என்னை எதற்காக தெரிந்து கொண்டீங்க? அப்பா பார்த்து கேட்டுப்பாரு, என்னை எதற்காகப்பா தெரிந்து கொண்டீங்க? இந்த வியாதியில மரித்து போகாதபடி என்ன நீங்க தெரிந்து கொண்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்களே. இந்த பொல்லாத பிசாசின் கட்டிலிருந்து என்னை விடுவித்து உங்களுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்களே. நோக்கங்கள் நிறைவேற, உங்களுடைய அன்பில் இணைக்கப்பட பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்போமா? ஆண்டுடைய அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியுமா? உன்னுடைய உறவுகள், உன்னுடைய பந்த பாசங்கள் ஆண்டுடைய உறவை விட்டு உன்னை பிரிக்க முடியுமா? பிசாசனுடைய சதி திட்டங்கள் மற்றவர்கள் மேல கசப்பு வைக்கும்படியாய் உன்னை ஏவும் பொழுது அவற்றை ஜெயித்து, ஆண்டவரே இது என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சந்தரா ரீவதூலரா சகதரா சந்தரா ரீகாவதூலமா எல்லாம் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்க அன்பு மேலானது, உங்களுடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உங்களுடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உங்களுடைய அன்பை விட பெருசு எனக்கு இல்லைன்னு சொல்லு. அவருடைய அன்பை காட்டிலும் மேலானது எதுவுமே கிடையாது. உன்னுடைய உழைப்போ, உன்னுடைய பணமோ, உன்னுடைய பிள்ளைகளோ, உன்னுடைய கணவனோ, உன்னுடைய மனைவியோ, உன்னுடைய உறவினர்களோ யாரும் கிடையாது. அவரை போல உன்னை நேசிக்க இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு சக்தியோ கிடையாது. அவரே நம்முடைய நேசர், அவரே நம்முடைய நாயகர், அவரே நம்மை நேசிப்பவர். நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி இயேசுவை நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக, பாடுகளை அனுபவிக்கும்படியாக, வேதனைகளை அனுபவிக்கும்படியாக, நமக்காக இந்த பூமியில் இரத்தத்தை சிந்தும்படியாக, இயேசுவின் இரத்தத்தினால இன்றைக்கும் நாம் விடுதலை பெறும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அந்த வெளியேற பெற்ற புண்ணிய ரத்தத்தை சிந்தினாரே, அந்த உன்னதரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பான்னு சொல்லி கூப்பிடு. அப்பா, எனக்காக 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 ஜீவனை கொடுத்தீங்களப்பா. உள்ளத்துல உணர்ந்து, ஏதோ நான் சொல்றதுக்காக ஆமேன்னு சொல்லாத, அல்லேலூயான்னு சொல்லாத, உணர்ந்து சொல்லு. இன்றைக்கும் நீ ஜீவனோடு கூட இருப்பது தாவீது ராஜா உணர்ந்து சொன்னார். நான் இன்னைக்கு நிக்கிறது, இன்னைக்கு நான் நிர்மூலமாகாம இருக்கிறது அந்த ஆண்டோடைய சுத்த கிருபைன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோகதி மகள ரஷகபா ரீமதுல ரஷகதர சிங்கபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதரே, உங்களுடைய அன்புக்கு ஒப்பான ஒரு அன்பு இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாதப்பா. ஒரு தாய் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் கூட ஆண்டவரே நான் மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அந்த தாயினுடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பு நாங்க வணங்குகிற, நாங்க ஆராதிக்கிற, நாங்க நேசிக்கிற ஆண்டவரே, நாங்க ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவின் அன்பு ஆண்டவரே, அந்த இயேசுவின் அன்பு இயேசுப்பா. அப்பா பார்த்து சொல்லு, ஆண்டவரே உம்முடைய அன்புதான் மேலானது, உம்முடைய அன்புதான் மேலானது ஆண்டவரே. உண்மை உங்க அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லப்பா. உங்க அன்பை நான் மேன்மைப்படுத்துகிறேன், உங்க அன்பை நான் மகிமைப்படுத்துகிறேன். உங்க அன்புக்கு நாங்க அடிபணிக்கிறோம் ஐயா. உங்க அன்புக்கு முன்னால நாங்க ஒண்ணும் இல்லப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எவ்வளவு மோசமானவங்க, எவ்வளவு கெட்டவங்க, எவ்வளவு உங்களை விட்டு தூரமா போயிட்டோம். ஆனாலும் கூட எங்களை மறக்காதபடி இன்றைக்கு வரைக்கும் எங்களை நேசித்து, இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை கைவிடாதபடி எங்களை காத்து கொண்டிருக்கிற நேசரே, உண்மையை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மையை நாங்கள் புகழுகிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை வணங்குகிறோம், உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கெரூபியன்களும் சேராபியன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற எங்கள் பரலோகத்தின் தேவனை, ஓரி மகாதர சந்தராரிமா ரூகதாலர சகதரக தீமகூலரா சகதரபா. We praise you Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதித்து போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரே துதிக்கு பாத்திரமானவர், அவர் ஒருவரே மகிமைக்கு சொந்தமானவர். கணங்கள் எல்லாம் அவருக்குரியது. ஆண்டவரே, we give you all honor, O Lord. உமக்கே நாங்கள் எல்லா மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழ்கிறோம். மகிமைக்கு பாத்திரமாகிய தேவனே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறது உம்முடைய பாதத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பன்னிரண்டாம் சங்கீதம் 119 சங்கீதம் 97 வசனம் முதல் 104 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு இருக்கிறேன், நான் முழுவதும் நாள் முழுதும் அது என் தியானம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் உண்டாதாக ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மறையலிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தொள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி அவருடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கிட்டோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 115 1 முதல் 18 வசனமுடைய டைட்டஸை வாசிக்கின்றோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி 115 சங்கீதம் 1 முதல் 18 வரை. சங்கீதம் 115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அவர் உட்கார்ந்தவண்ணமாக உன்னத பாடல்கள் 679வது பாடலை பாடுவோம். 679வது உன்னத பாடல்கள். ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரி தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம்,
கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், விளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், விளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், நம்மை ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாழ்நாளிலே எங்கள் ஜீவன் இருக்கும் பொழுதே இந்த நாளை காண எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டினதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது மட்டுமல்ல, நல்ல ஆண்டவரே, சுகத்தோடு பலத்தோடு உழைக்கும்படியான பலனை நீங்கள் கொடுத்ததும் நீங்கள் தான்ப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் நல்லா உழைக்க எங்களுக்கு பலன் கொடுத்தீங்க, நல்ல சுகத்தை கொடுத்தீங்க, நல்ல திராணியை கொடுத்தீங்க, நல்ல வேலையை கொடுத்தீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய விவசாயம், எங்களுடைய வேலைகள் எல்லாவற்றின் மத்தியில் நீங்கள் கூட இருந்த ஆண்டவரே, சிறிய வருமானமோ பெரிய வருமானமோ சகலவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்தீர். நன்றியுள்ள இதயத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களுடைய காணிக்கைகளை தசமபாகங்களை எல்லாம் படைத்திருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய காயப்பட்ட கருத்தினால் அதை தொட்டு ஆசீர்வதித்து அங்கீகரித்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேசும்படியாய் உங்களுடைய தாசனை எங்கள் மத்தியில் ஆண்டவரே உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி கொண்டு வந்திருக்கிறீங்க. இது எங்களுடைய முயற்சி அல்ல, இது உங்களுடைய திட்டம். நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ, எங்களோடு கூட எதை பேச வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ, எப்படி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ செயல்படும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய தாசனை மறைத்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லா கரங்களை தட்டி அன்பு சகோதரர் வரவேற்கலாம். அல்லேலூயா. இந்த அருமையான நாளில் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு சில இன்ட்ரோடக்ஷன். அதாவது இந்த ஊழியம் அப்படின்னா நான் இந்திய விமானப்படையில் பணி செய்து கொண்டிருந்தேன். என் மனைவி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பணி செய்து கொண்டிருந்த காலம். நாங்கள் ஊழியம் செய்வோம்னு சொல்லி நினைக்கவே இல்லை. என்னமல்ல, ஊழியம் செய்வேன்னு நினைக்கவே இல்லை. நான் இந்த சேலம் பகுதியெல்லாம் ஊழியத்துக்கு வந்ததே கிடையாது. ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்களில்
இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த பகுதியில் கொண்டு வரும்போது நான் நினச்சேன், நம்ம இன்கம்ப்ளீட் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறோம். ஒரு கம்ப்ளீட் மினிஸ்ட்ரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்மளால் பண்ண முடியலையே அப்படி சொல்லக்கூடிய காரியத்தை நினைத்த போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த சென்னையிலேருந்து புறப்பட்டால் கன்னியாகுமரி வர அந்த பெல்ட்டை அப்படி சுற்றி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் இந்த நாட்களை இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு உதவி செய்த அருமையான நம்முடைய சகோதரர் சந்திரமொழி அவர்களுடைய அந்த காரியத்தை கேட்டு ஐயாவும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஐயாவுடைய நண்பர் ஒருவர் எனக்கு ரொம்ப நண்பர், அதை நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன். அதனால் அவர் எனக்கு நண்பராக இருந்தால் அவர்களுடைய அந்த ஒரே ஆவியின் கிரியைகள் காணப்படும். இன்றைக்கி இந்த இடத்துல பாடல் ஆராதனை நடத்தின இந்த காரியெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இல்லை, ஏற்கனவே அனுபவமுள்ள ஒரு இடத்துக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்களை இந்த வார்த்தை நிமித்தமாய் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களை உம்முடைய தயவினாலே இந்த ஆலயத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை கொண்டு வந்தீர். அதற்காய் கோடாகோடி ஸ்தோத்திர செலுத்துகிறேங்க தாவே. உம்முடைய அருமையான தாசனையும் அவருடைய குடும்பத்தையும் கத்தாவே இந்த நாள் அவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கும் நீர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசும், எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும் கத்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மீண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாமம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டதில் அங்கே ஒரு வார்த்தையானது சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய வல்லமையை நாம் அறியாத மக்களாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு இந்த தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் நம்ம விசேஷித்த மக்களாய் மாற முடியும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த ஆபிராமுக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த உறவானது அங்கே ஆரம்பிக்கிறது. கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி பிதாவாகி தேவன் அங்கே திருவுள பற்றுகிறார். அவருக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்து நீ போ என்று சொல்லி அனுப்புகிறார். இவர் அவரை நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கல, என்ன பண்ணல, நீங்கள் யார் என்று சொல்லி கேட்கவே இல்லை. அவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு கீழ்ப்படிந்து அவர் காண்பித்த திசையில் நடக்க ஆரம்பித்தார். அப்படி அவர் நடந்து போகும்போது கர்த்தர் தன்னை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு நிமித்தமாய் அவருடைய நாமத்தை மெல்கிசேதேக்கை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எனவே நம்முடைய தேவனுடைய நாமத்தினுடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையை கேட்கிறோம், அவர் சொல்லுகிறதை கேட்கிறோம், ஊழியக்காரர் ஜெபித்து சொல்லுகிறதை கேட்கிறோம். இந்த தேவனுடைய மகிமை என்ன, இந்த தேவனுடைய நாமம் என்ன என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சில சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மை பழக்க வைக்கிறார். ஆகாருடைய வாழ்க்கையில் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் அந்த ஆகாரோடு இடைப்பட்டார்.
உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்காவது அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறாரா? அவருடைய அந்த மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், சத்தத்தை கேட்குறோம், ஊழியக்கார்ட்ட ஜெபம் பண்ணி கொள்ளுகிறோம், எல்லாம் பண்ணிக்கொண்டு எனக்கு அவர் எப்படியாய் வெளிப்பட்டவராய் இருக்கிறார், எனக்கு அவர் எப்படிப்பட்டவராய் வெளிப்பட்டார் என்று சொல்லக்கூடிய காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்கும்போது ஆதியாம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே மெல்கிசேதேக்கு மூலமாய் கர்த்தர் இங்கே சொல்லக்கூடிய காரியத்தை, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த மெல்கிசேதேக்கு அந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம பாடல் பாடுவோம், உன்னதமானவரின் வரையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய. அப்போ அந்த உன்னதமான தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த அர்த்தத்தை இந்த வசனத்தில் சொல்ல, உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுக்கிற தேவன் இந்த உன்னதமான தேவன். அல்லேலூயா. எனவே இந்த உன்னதமான தேவனை நான் ஆராதிக்கிறேன், இன்னும் எனக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. உன்னதமான தேவனை நான் ஆராதிக்கும் போது என் சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி அந்த ஒரு ஞானத்தோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனவே பல இடங்களில் கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆகாருக்கு வெளிப்படுத்தின அந்த இடத்துல நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சொல்லும்போது யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாமத்தை அவன் சொல்லி கர்த்தரை அவன் அறிந்து கொள்கிறான். எனவே கர்த்தருடைய நாமம் நமக்கு அறிந்து கொள்வதற்கு முக்கியமான காரியம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய காரியத்தை வைத்து அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆதியாம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியாகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்பொழுது முழுமையாக அங்கே வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது அவனுக்கே தரிசனமாகி அதற்கு முன்பாக அதனுடைய ஊழியக்காரனை வைத்து ஆசாரியனை வைத்து அங்கே அறிமுகப்படுத்தக்கூடிய காரியம் இந்த இடத்துல நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி, ஏன் இந்த இடத்துல நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், 99 வயதாகிவிட்டது, 74 வயதில் என்னை அழைத்த தேவன் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்களெல்லாம் கூறி என்னை ஆசீர்வதித்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவன். சற்று சோர்ந்து போய்விட்டார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். அவர் அப்படி நிற்கும்போது தான் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஓராண்டாக இருக்கலாம், 2 ஆண்டாக இருக்கலாம், 3 ஆண்டுகளாக இருக்கலாம், இன்னும் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கல, இல்லை 10 ஆண்டுகளாக இருக்கலாம், இல்லை 11 ஆண்டுகளாக இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லையே. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தில் அநேக மக்கள் வருவாங்க, குறைவுகளோடு தான் வருவாங்க. எங்கள் ஊழியத்தில் வரக்கூடிய மக்கள் எல்லாருமே வாழ்க்கையில் சத்துருவாலே பாதிக்கப்பட்ட, பல விதத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் தான் அநேகர் அந்த கூட்டங்களுக்கு வருவார்கள். அது ஒரு விடுதலை ஊழியம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்து எங்களை அந்த பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் எங்களுடைய ஊழியத்தினுடைய கான்சன்ட்ரேஷனே என்ன அப்படின்னா விடுதலை. அல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் ஒரு மே மாதத்தில் எல்லாருக்கும் லீவ் இருக்கும்போது அங்கே ஒரு கேம்ப் நடத்துவோம், கட்டவிழ்க்கும் விடுதலை முகாம். எல்லா பகுதியிலிருந்து ஜனங்கள் வருவாங்க, எல்லாரும் பிரச்சனையோடு தான் வருவாங்க. அவங்க நிலையிலேயே அவங்க இருக்க மாட்டாங்க, பலவிதமான நெருக்கங்களோடு போராட்டங்களோடு அப்படிப்பட்ட மக்கள் தான் வருவாங்க. அந்த மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அந்த 3 நாட்கள் அந்த ஊழியம் நிறைவடைந்த பின்பாக போகும்போது கர்த்தரை அறிந்தவர்களாய் கடந்து செல்வாங்க. அல்லேலூயா.
ஒரு சிறு காரியத்தை நான் அதுக்கு ஆதாரமாக சொல்லக்கூடிய காரியம். பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப மகளை பல இடங்களுக்கு கூட்டி சென்று அந்த மகளுக்கு இருக்கக்கூடிய பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகள் பண்ணார்கள். ஆயிரக்கணக்கில் பணங்களை செலவழித்தாங்க. நாங்கள் இருக்கக்கூடிய அதே கிராமத்தில், அது இன்றைக்கி ஒரு டவுன் சொல்ல, அதே கிராமத்தில் அந்த குடும்பம் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம். எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த சர்ச்சுக்கு போங்க, உங்கள் தங்கச்சிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரஜாதி மக்களே சொல்லுவாங்க, அங்கே நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆனால் அவருடைய அண்ணன், அந்த பொண்ணோடைய அண்ணன் வைராக்கியமான ஒரு, என்ன அங்கே போனால் தான் அற்புதம் நடக்குமா அப்படி சொல்லி அவர் பல இடங்களுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த மகளுக்கு எப்படி அன்பு, சகோதரி மேலே இருக்கக்கூடிய 2 பேர் தான், அண்ணன் தங்கச்சி 2 பேர் தான். அந்த அன்பின் மித்தம் பல ஆயிரங்களில் சொல்லித்து பல காரியங்களை அவர் செய்தார். அவர் சொல்லுவார், நான் தரையில் போய் படுத்திருப்பையா, காலையில் தான் அந்த கதவு திறப்பாங்க, அந்த கதவு திறந்து அவங்கள பார்த்துட்டு அங்கே அவங்க சொல்லக்கூடிய அந்த சடங்காச்சாரங்களெல்லாம் நாங்கள் செய்து விட்டு வருவோம். சில நேரத்தில் அங்கேயே இன்னொரு ராத்திரி தங்குன்னுவாங்க, இடம் கொடுக்க மாட்டாங்க. வெளியில் தான் நாங்கள் பாறையில் அல்லது மண்ணில் ஒன்று நாங்கள் கொண்டு போயிருக்க மாட்டோம், படுக்கிறது கூட அதில் படுத்து எழுந்து வருவோம் அப்படி சொல்லக்கூடிய காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். இந்த காரியத்தை உங்களை குறித்து சொல்லும்போது எனக்கு உங்கள் சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு மனசு கிடையாது. அதனால் என் சகோதரி அந்த கேட்லேயே விட்டு நீ போ அப்படி சொல்லிட்டு நான் கேட்டில் உட்காந்துருப்பேன் அல்லது வீட்டுக்கு போயிட்டு வருவேன். ஒரு நாள் அப்படி போனவர் ரொம்ப நேரம் ஆச்சு, தன் சகோதரியை காணவில்லை அப்படி சொன்னோன்னு அவர் என்ன ஜபிக்கிறாங்களே போய் பார்க்கணும் கொஞ்சம் ஆவலோடு உள்ளே வந்தவுடனே நான் சாதாரணமாக நின்று ஜபிச்சிட்ருக்கேன். இயேசு நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னோன்னே அது அந்த பொண்ணு அலக்கழிச்ச பல விதத்தில் பல காரியங்களை செய்ய ஆரம்பித்தா, உருண்டு பிறண்டு எழுந்து. அப்போ அந்த பையன் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு, இவர் அங்கே நிற்கிற இடத்துல நிற்கிறாரு, நம்ம சகோதரி மட்டும் என்ன விழுந்து விழுந்து எந்திரிச்சிக்கிட்டே இருக்குது, என்ன ஆகுது? இவர் சொல்கிறது இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு தான் சொல்கிறாரு. இயேசு நாமத்தில் உன்னை கடிந்து விழுகிற இந்த மகளை விட்டு வெளியே போன்னு தான் சொல்கிறாரு. அது பொத்துன்னு விழுகுது எந்திரிக்குது, பொத்துன்னு விழுகுது எந்திரிக்குது. இது என்ன சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆச்சரியமான காரியம். அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் அந்த மகளுடைய வாழ்க்கையில் அங்கெல்லாம் போனால் என்னென்னமோ பண்ணி ஏதோ அந்த காரியெல்லாம் செய்கிறாங்க. இங்கே ஒன்றும் இல்லை, இவர் சாதாரணமாக ஒரு சர்ச்சில் அந்த என் சகோதரி அங்கே இருக்கிறாங்க, இந்த இடத்துல நின்று கொண்டு சொல்லுகிறாரு. அந்த என் சகோதரிக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய காரியமாக இருக்குது. எப்படி என்று சொல்லக்கூடிய ஆச்சரியத்தில் மோசே முட்செடியில் தீ எரிந்தது. அதை பார்த்துட்டு என்ன பண்ணார்? அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. இந்த தேவனுடைய அந்த மகிமை வெளிப்படுவதற்கு, அவருடைய நாமத்தினுடைய மகிமை வெளிப்படுவதற்கு அவர் நம்ம இழுத்து கொள்ளுகிற தேவனாக இருக்க. அந்த சகோதரன் வெளியே நின்று விட்டு அப்படியே போய்கொண்டிருந்த சகோதரனை இழுத்து கொள்ளும்படியாய் அந்த அக்கினியின் வல்லமை அந்த இடத்துல கடந்து வந்ததுனால, யாரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்? வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த வல்லமையுள்ள தேவன் என்ன பண்ணுகிறாரு? இந்த அக்கினியின் பிரசன்னத்தை அந்த மகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய சத்துருவின் மேலே கட்டளையிட்டதுனாலே அந்த சத்துரு அந்த மகளுக்குள்ளே இருக்க முடியாதபடி அந்த மகளை அலக்கழித்து அந்த மகளை விட்டு நீங்க முடியாய் அந்த மகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தை அந்த சகோதரன் பார்த்தான். எனவே தேவனுடைய சமூகத்தில் முதல்ல உணர்ந்து, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் அக்கினியான தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த தேவனுடைய அக்கினியானது மற்றவர்களை தன்பட்சமாய் இழுத்து கொள்ளக்கூடிய அக்கினியாக இருக்கிறது. அந்த சகோதரன் அதுக்கப்புறம் அந்த ஆலயத்துக்குள்ளே வர ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தரை அறிந்து கொண்டாலும் 1000 கேள்வி கேட்பார், 1000 விதமான சந்தேகத்தோடு தான் இப்பொழுது காணப்படுவார். அவருக்கும் திருமணமானது. திருமணமாகி 11 ஆண்டுகள் அவருக்கு கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா இந்த சகோதரியை எல்லா இடங்களுக்கும் பலவிதமான சடங்காச்சாரங்களுக்கு அவர் தான் கூட்டிக் கொண்டு போனார். அப்படி போனதுனால அவருடைய வாழ்க்கையிலும் பாதிப்புகள் உண்டாயிருந்தது. திருமணமாகி 11 ஆண்டுகள்
அந்த 11 ஆண்டுகளில் ஒரு முறை என்கிட்ட வந்து கேட்டார், ஐயா நான் யாராவது தத்தெடுத்துக்கலாமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொள்ளலாமான்னு சொல்லி கேட்டார். இல்லை, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் அந்த 11ஆவது ஆண்டில் அவருடைய மனைவி கர்ப்பவதியாகி 2 குழந்தைகளை பெற்றாங்க. அல்லேலூயா. 11 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த சகோதரிக்கு, அவங்க சொந்த சகோதரிக்கு அந்த ஊரே சொன்ன காரியம், இவ உயிரோடு இருக்க மாட்டா, செத்து போவா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊரில் யாரை போய் கேட்டாலும் அந்த பொண்ணு உயிரோடு இருக்காது, செத்துரும். ஏன்னா அந்த ஒரு ஸ்கின், அதாவது ஒரு போன் மேலே ஸ்கின் போட்ட மாதிரி தான் அது இருக்கும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இன்றைக்கி 2 குழந்தைகள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அக்கினி அந்த சத்துருடைய கிரியில் அழித்தா தான் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் சர்வ வல்லமை, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்ததினாலே அந்த குடும்பத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இந்த 2 குழந்தைகள் பிறந்து முதல் ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப வந்தார். ஐயா, என் மனைவி மறுபடியும் கற்பவதியாக இருக்கிறாங்க, என்ன செய்கிறது அப்படின்னு. யோ, பெற்று எடுத்துக்கொள்றதோடு என்ன செய்யணும்னு கேட்குற, நல்லா அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணு, சாப்பாடு கொடு, அந்த பிள்ளையை பெற்றெடுத்து கர்த்தருக்கு இன்னும் மகிமை செலுத்துங்க அப்படி சொல்லி இன்றைக்கி அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு 7வது மாதத்தில் கடந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறாங்க. எனக்கு அன்பான, ஏன் என்று சொல்கிறனால், இந்த சந்தர்ப்பங்களில் திருமணமாகி 11 ஆண்டுகள் மரித்து போவாள் என்று சொல்லக்கூடிய நிலையிருந்த சகோதரி இன்றைக்கு அந்த குடும்பத்தை கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல இன்றைக்கு பெருகும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த சர்வ வல்லமுள்ள தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்ன பண்ணியிருக்க முடியாது, இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதை எப்படி கர்த்தர் வந்தவுடனே வெளிப்படுத்தினாரா? இல்லை, கர்த்தர் அப்படி வெளிப்படுத்தவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டில் நின்று ஆளை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தார். சர்ச்சுக்குள்ளே வந்த ஆடை உள்ளே வந்து உட்கார வச்சார். உள்ளே வந்து உட்காந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் முதல்ல சகோதரி வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் காண முடியாது செய்தார். அந்த முட்செடியில் இறங்கின அக்கினியை பார்த்து நெருங்கி வந்தது போல அக்கினியின் வல்லமை, சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வல்லமை பார்த்து அந்த மனிதன் மோசையை போல கிட்ட வந்து நான் என்னதான் பார்க்குறேன்னு சொல்லி வந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறி இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், இன்னும் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம். இன்னும் நீ கர்த்தரை அறிய வேண்டும், இன்னும் நீ கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சர்வ உள்ள தேவன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நிலையில் நீ கடந்து வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் யார் என்பதை அவர் செய்கையின் மூலமாய் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை காண்பிப்பார். அல்லேலூயா. யார் இந்த ஆபிரகாம்? ஐ மீன் டு சே, யார் இந்த ஆபிராம்? யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது, நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அவர் வேறே தேவர்களை சேவித்தார்கள். யாரை சேவித்தாங்க? வேறே தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்தவர் தான் இந்த ஆபிராம். அவரைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்து, உன் இனத்தையும் ஜனத்தையும் உன் தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு போ, நான் காமிக்கும் இடத்து புறப்பட்டு போ என்று சொல்லி அவரை ஒரு கட்டளை கொடுத்து அவரை தன் பட்சமாய் இழுத்து அவருக்கு ஒரு வழியை காண்பித்தார், டைரக்ஷனை காண்பித்தார். அந்த மனிதனுடைய வாழ்க்கை தான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கும்போது வேறே தேவர்களை ஆராய்த்து கொண்டிருந்த ஆபிரகாம் தான் இன்றைக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் போது நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மகிமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற விதத்தில் நாம் செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? நம்முடைய வாழ்க்கையில் மென்மேலும் ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவனுடைய அந்த மகிமையை குறித்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை நீங்கள் அவர் அறிந்து கொள்வதற்காகவே கர்த்தர் தன்னுடைய அக்கினியின் பிரசன்னத்தை நம்முடைய நடுவிலே கட்டளையிட்டு நம்ம நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அப்படி தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேரும்போது அவருடைய மகிமையை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ளும். மோசையை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையும் மாறி போய்விடும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் பல ஆண்டுகளாய் கர்த்தரை நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கலாம்,
நான் கர்த்தரை ஆராதிக்க நான் வந்த கிட்ட வந்துக்கிட்டே இருக்கேன், முட்செடி பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் இன்னும் தூரமாக இருக்க மாதிரியே இருக்குது. நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா அந்த மகிமையை காண முடியும். அல்லேலூயா. எப்படி கிட்ட வர முடியும்? இங்கே நாங்கள் பிரசங்கிக்கிறதோடு நீங்கள் நின்றாதபடி வேதத்தை நீங்கள் வாசிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த காரியெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கே, அது என் வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு வாஞ்சியோடு நாம் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நிச்சயமாய் விளங்க போன உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ யூ வாண்ட் டு see the power of God. இன்றைக்கு நாம் தேவனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை ஒரே ஒரு சின்ன இவ்வளோ பிரசங்கம் பண்ணதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, கிட்டி சேர வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? ஆமாம், அவர் இழுத்துக்கொள்ள விரும்புகிறார். அதற்கான காரியம் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் கிட்டி சேர்ந்தால் தான் அந்த முட்செடியில் பேசின கர்த்தர் உங்கள் பேரை சொல்லி உங்களோடு பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதனால் எந்த அளவுக்கு சிலர்லாம் வருவாங்க எங்கள் சர்ச்சில், பல காரியங்கள் நிறைய காரியம் அந்த இடத்துல அங்கே இறக்கி விடுவாங்க. கேட்டுக்கும் எங்கள் சர்ச்சுக்கும் இப்போ இங்கே மாதிரி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 அடி தூரம் இருக்கும். அங்கேருந்து நடந்து வந்தால் தான் சர்ச் வாசலுக்கு வர முடியும். கிட்டத்தட்ட உங்கள் சர்ச்சுடைய அமைப்பு மாதிரி தான் இருக்கும். அங்கே நிப்பாட்டி அங்கேயே விட்டுட்டு போயிடுவார். அவர் ஒரு எக்ஸர்வீஸ்மேன், ஆர்மியில் இருந்தவர். என்னை நல்லா தெரியும். ஐ எம் ஃப்ரம் ஏர்ஃபோர்ஸ் அப்படி சொல்லி நானும் ஏர்ஃபோர்ஸில் இருந்து வெளியே வந்த ஆள் சொல்லி. ஆனால் என்ன பண்ணுவார்னா உள்ளே வரமாட்டார். அவர் அப்படியே அங்கே நின்று இறக்கிட்டு வருவார். அவர் தோட்டத்தில் காய்கள் காய்ச்சிச்சுன்னா அதான் ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் சொல்கிறாங்களே, இப்போ ஒரு கான்செப்ட் ஆர்கானிக்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் அவங்ககிட்ட உரம் போடாமல் அந்த இந்த சாதாரண உரம் போட்டு அங்கே உண்டான காய்கறியெல்லாம் உடனே முதல்ல பிடிக்கி கொண்டாந்து எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருவார். அதெல்லாம் ரொம்ப அன்பாக பாராட்டுவார். ஆனால் அவர் சொல்லுவார், என்னை விட்டுருங்க, என் ஒய்ஃப் வர்றால்ல, வந்துட்டு போகிறா, நான் வரும்போது வருவேன் அப்படின்வார். பல ஆண்டுகள் அப்படியே சொல்லி கொண்டிருந்தார். பல ஆண்டுகளாக அந்த சகோதரி மட்டும் வருவாங்க, அவர் வரமாட்டார். இந்த கொரோனா டயத்தில் அந்த பையன் பிஇ படிச்சுட்டு இருந்தான். அவருக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த மனிதன் அன்புள்ளவர், எனக்கு காய் காய்ச்சா கொண்டாந்து கொடுக்குறாரு, எல்லாமே செய்கிறாரு. ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லப்படுறது? நதிக்கு அப்புறத்தில் இருக்கும்போது அவன் பக்தியுள்ளவன். அவனுக்கு யெகோவா தேவனே தெரியவில்லை உள்ள, அவன் பக்தியுள்ளவன், அவன் வழிபாடு செய்து கொண்டிருந்தவனாக காணப்பட்டான். அப்போ அந்த மாதிரி இவர் மனைவியை கொண்டு வந்து ஆலயத்தில் விடுகிறாரு, உள்ளக்க வர மாட்டேறாரு. எனக்கு காய்கறிகளை கொண்டு வந்து கொடுக்குறாரு. வெளியில் எங்கேயா போனால், பெங்களூர் போனால் அங்கே விசேஷித்த காய்கறிகள்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுக்குறாரு. ஆனால் உமக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கம். இந்த கொரோனா பீரியடில் அவருடைய பையன் பிஇ படித்து கொண்டு வந்த ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், he went inside the computer. முதல்ல என்ன பண்ணால், he went inside the smartphone, then went inside the computer and started playing games. Night and day அந்த மனிதன், அந்த பையனுடைய வாழ்க்கையானது அதில் அப்படியே ஆக்குப்பை ஆயிடுச்சு. அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு, எனக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வேணும், நான் கேம் விளையாடுறதுக்கு அது இந்த இன்டர்நெட்டில் டவுன்லோடிங் டைம் ரொம்ப ஆகுது, அப்படி இப்படி சண்டை போட்டு என்னென்னமோ பண்ணியாக வாங்கிட்டு, இதில் நைட்டும் தூங்கலை, பகல்லையும் தூங்கலை, ஒரு இளைப்பாறுதலே இல்லாதபடி அந்த அறைக்குள்ளே போய் கதவை அடைத்து கொண்டு வெளியே வர்றதும் கிடையாது. அப்படியே பல நாட்களாக இருந்து அவனுடைய மனநிலைமையானது பாதிக்கப்பட்டு விட்டது. இவருடைய வாழ்க்கையில் அப்போ தான் ஒரு நெருக்கம் உண்டான சூழ்நிலை வந்தது. அப்போ கர்த்தர் என்னோடு கூட பேசின காரியம், அவங்க குடும்பத்துக்காக அவருக்காக ஜெபித்து கொண்டு இருக்க ஆண்டவர் சொன்னார், நீ அந்த வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்தணும், யூ கோ அண்ட் கண்டக்ட் எ ப்ரேயர் மீட்டிங் தேர். ஆனால் இவருக்கு அதை நடத்த அனுமதி கொடுப்பாரா அப்படி சொல்லக்கூடிய காரியம், ஆச்சரியமான காரியம். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் சொன்னேன், பிரதர், நான் அந்த பையனை சென்ட்ரலைஸ் பண்ணாதபடி உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்தணும், அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையான காரியம் காணப்படும். அவர் உடனே எஸ் அப்படின்ட்டார். அன்றைக்கு அவங்க வீட்டில் நாங்கள் சபை மக்கள் ஒரு சிலராய் சேர்ந்து அந்த மாலை வேளையில் அவங்க வீட்டில் ஒரு ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஆராதித்து துதித்து சோத்தரித்து கர்த்தருடைய மகிமை இந்த வீட்டில் கடந்து வரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த வீட்டில் ஆராதனை நடத்தும். இந்த பையன் அப்படி எட்டி பார்த்துட்டு கதவை போய் போட்டுக்கிட்டான். அப்பொழுது நாங்கள் விடலை. சரி, தொடர்ந்து
இந்த காரியத்தில் அந்த பையனுக்காச்சு சமீபத்தில் அந்த மகனுக்கு ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட். இன்றைக்கி மறுபடியும் அவன் வந்து இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் பைத்தான் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கான். 3வது வருஷம் பிஇக்கு அதே காலேஜில் நாங்கள் சேர்த்துக்கிறோம், ஜூனில் வந்து வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னை வீட்டை விட்டு வெளியே வராத அந்த பையன் இன்னைக்கு சர்ச்சை க்ளீன் பண்ணுறான் வந்து. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி யாரை எப்படி இழுத்து கொள்ள வேண்டும் சொல்லி அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இந்த காரியங்களை நமக்கு சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வ வல்லமை தேவனே, என் வாழ்க்கையில் நீர் உம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்கும் ஆண்டவரே. அவரை கிட்டி சேரணும். கிட்டி சேர்ந்தால் தான் முடியும். நாங்கள்லாம் சாதாரணமான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தவர். இன்றைக்கி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த மகிமையான காரியத்தை நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் அவரை கிட்டி சேர்ந்ததுனால தான். உபவாசத்தோடு ஜெபத்தோடு எங்கள் சபையில் வந்து மேலே எழுதியிருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் கர்த்தரே தெய்வம், ஜீசஸ் இஸ் த லார்ட் அப்படி சொல்லி எழுதியிருக்கும். எங்கள் சபையில் கர்த்தரே தெய்வம், இந்த பக்கம் ஜீசஸ் இஸ் த லார்ட் அப்படி சொல்லி எழுதியிருக்கும். வர்றவங்களாம் கொஞ்சம் பார்ப்பாங்க, என்ன இது என்னமோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், இங்கே வேறு இதில் இருக்கா? இல்லை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உள்ளே வாரும் அப்படி சொல்லி. நாங்கள் ஆசீர்வாதமே இல்லாதவங்க தான் உள்ளே வரன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் கர்த்தரை அறியாதனால ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறாங்க. உள்ளே வந்து கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளும்படியாய் அந்த கர்த்தரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கும். வர்ற மக்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அந்த ஆலயத்தில் சொல்லக்கூடிய சத்தியத்தை கர்த்தர் நடப்பிக்கிற கிரியைகளை பார்த்த மக்கள் இன்றைக்கி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அறிந்து இன்றைக்கு விடுதலை அடைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தர் சர்வ வல்லமை தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவங்க வாழ்க்கையில் பிரயாசப்படுங்கள், முயற்சி செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமையை உணர்ந்து கொள்ள முடியாத காரியத்தை செய்யுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 62:11 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 62:11 வல்லமை தேவனுடையது என்பதே, அவற்றை மட்டும்தான் அந்த பவர், தேவனுடைய வல்லமை அவற்றை மட்டும் தேவனிடத்தில் தான் இருக்கிறது. எதையும் செய்வதற்கு, எதையும் உருவாக்குவதற்கு, எதையும் கெட்டு போனதை சீர் செய்வதற்கு, எல்லாவற்றுக்குமான அந்த வல்லமை அவரிடத்தில் மாற்றம்தான் காணப்படுது. அது எப்படிப்பட்டதான வல்லமை? அக்கினியின் வல்லமை என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் நன்றாக உணர்ந்து, முதல்ல சொன்னேன், முச்செடியிலே பற்றியிருந்த அந்த அக்கினியினால தான் மோசே என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மாறி போனான். எலியாவின் பலிபீடத்தில் இன்னொரு அக்கினியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவின் பலிபீடத்தில் அந்த எலியாவின் பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேலே அதை கட்டைகளை அடுக்கி அங்கே ஒரு மிருகத்தை சந்து சென்றாய் துண்டித்து அது மேலே தண்ணீரை ஊற்றி அந்த மாலை வேளையிலே பாகாலி தீர்க்கதரிசி எல்லாம் இருக்கிற 400 பேர் இருக்கிற இடத்துல தனி ஒரு மனிதனாய் நின்று, கர்த்தாவே நீர் சொன்னபடி நான் செய்தேன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நீர் பதில் சொல்லும் என்று சொல்லி அந்த இடத்துல கேட்டபோது கர்த்தருடைய அக்கினியானது அந்த இடத்துல, அந்த அக்கினி என்ன செய்தது? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை பண்ணினாங்க. இப்ப கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி உங்களை அறிக்கை பண்ண வைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய அக்கினியானது அந்த இடத்துல காணப்பட வேண்டும். அன்றைக்கு எசபேல் என்று சொல்லக்கூடிய அந்த மகள் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை மறக்க பண்ணியிருந்தாள். அவருடைய மெய்யான தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அவரை அறியாதபடி ஒரு மக்கள் உருவானார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். யெகோவா என்று செய்யக்கூடிய தேவனை ஆராதிக்காத ஒரு கூட்டம் எழும்பினது. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் பாகாலின் தீர்க்கதரிசியை வைத்து பாகாலுக்குரிய கிரியைகளை செய்து அப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் வழிதப்ப பண்ணி
பாகாலை வழிபாடு செய்யக்கூடிய அந்த நிலைக்குள்ளாக அவள் நடத்தி கொண்டிருந்தாள். கர்த்தரை அறியவில்லை. அவளுடைய கர்த்தர் யார் என்பது தெரியாது. அந்த கர்த்தரை அறிய வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக அக்கினினால தான் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த அக்கினியை பார்த்து தான் கிட்ட போய் அது என்னன்னு பார்ப்போம் சொல்லி அந்த மோசே போய் கர்த்தரை கண்டு கொண்டான். அதே போல எலியாவினுடைய பலிபீடத்தில், இந்த இடிந்து கிடந்த அந்த பலிபீடத்தில் கர்த்தர் அப்படியான ஒரு கிரியை நடப்பிக்கும்படியாக அந்த காரியத்தை செய்ததுனாலே ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தரே 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 தெய்வம் என்று சொல்லக்கூடிய காரியத்திற்கு கர்த்தருடைய அக்கினியானது நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். கர்த்தருடைய நமக்கு விரோதமாய் பல காரியங்கள் போராடி கொண்டிருக்கலாம். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கலாம். பிஸ்னஸை கெடுத்து கொண்டு இருக்கலாம், குடும்பத்தை கெடுத்து கொண்டு இருக்கலாம், உங்கள் சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கலாம், உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலத்தை கெடுத்து கொண்டு இருக்கலாம், உங்கள் பிள்ளையுடைய ஒழுக்கமான வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய அக்கினியானது கடந்து வந்தால் தான் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லக்கூடிய அந்த மகிமையை உங்கள் வாழ்க்கையில காண முடியும். அதுக்கு என்ன பண்ணணுங்க? கர்த்தரே தெய்வம். கர்த்தர் அங்கே மோசேக்கு ஒரு செலவில்லாதபடி முடிச்சிட்டாரு. இங்கே என்ன பண்ணுறாரு கர்த்தர்? இடிந்து கிடக்கக்கூடிய பலிபீடத்தை கட்டு. அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? பலிபீடம் என்பது தேவனும் மனிதனும் உறவாடுகிற ஒரு இடம். இது பலிபீடம். இதுக்கு பேர் ஆல்டர். இந்த இடத்துல ஜனங்கள் முழங்கால் படிக்கிறாங்க, திருவிருந்து பங்கு பெறுகிறார்கள், கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அப்போ இந்த பலிபீடம் என்பது தேவன் மனிதனோடும், மனிதன் தேவனோடும் உறவாடக்கூடிய, சம்பாஷிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் எப்படி இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ எத்தனை பேருடைய பலிபீடம் இறுதி போய் கிடக்கு? ஐ வாண்ட் காட்ஸ் பவர் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அக்கினியாக இறங்கி பதில் செய்ய வேண்டும். கர்த்தருடைய அக்கினி வல்லமை கடந்து வர வேண்டும். கர்த்தர் இப்படியா எனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருடைக்கெல்லாம் பட்சித்து போட வேண்டும். உராபாலா ஷபரி கபலவா. இதெல்லாம் ஆசை இல்லை. அப்படி ஆசைப்பட்டதுனால தான் நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம். அப்போ அந்த ஆசை இருக்கணும். அக்கினி இறங்கி வரணும். பலிபீடம் இடிஞ்சு கிடக்கு. ஆண்டவர் சொல்றார் பலிபீடத்தை கட்டு. உட்கார்ந்துருக்க உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் ஜெபம் ஆண்டவரும் நீங்கள் உறவாடுகிற அந்த இடம் இன்னைக்கு தூசி தட்ட வேண்டிய நிலையில் இருக்குது. ஜான் நாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய ஊழியக்காரர் ஒருவர் முழங்கால் போட்டு அந்த இடம் ஓட்டையாக போச்சான். ஜெபம் பண்ணி, ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், ஆர் யூ டேக் மீ அவுட். கர்த்தர் கொடுத்துட்டாரே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரசன்னம் இடிந்து போய் கிடக்கு. இன்னைக்கு நமக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஜெபிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, உபவாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. சர்ச்சில் ஆல் நைட் பிரேயர்னா 5 பேர் தான் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோடு அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் ரொம்ப ஆண்டவரோட உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, ஆண்டவரோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. காலையில் ஒரு ஆராதனை, மாலையில் ஒரு ஆராதனை இருக்கு வாங்க அப்படின்னா காலைல போயாச்சுல, அது மட்டும் போதும். அந்த ஐக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் அந்த அளவு கிடையாது. இடிந்து போன ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தில் எப்படி கர்த்தர் வருவார்? கர்த்தருடைய அந்த சமூகத்தில் நம்ம எப்படி பேச முடியும்? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு நீங்கள் பேச முடியாதபடி, அவர் உங்கள் நடுவில் வர முடியாதபடி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து போன நிலையிலே காணப்படுகிறது. உங்களுடைய ஜெபம் இடிந்து போன நிலையிலே காணப்படுகிறது. அந்த பலிபீடத்தில் தேவன் இறங்கி வர முடியாதபடி இருக்கிறது. பரிசுத்தர் 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 என்று சொல்லக்கூடிய அந்த தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடமானது இன்றைக்கு ஒன்றுமற்ற நிலையிலே காணப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது. அப்போ அந்த பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் ஆதங்கம், கர்த்தர் ஏன் இன்னும் என் சத்துருக்களுக்கு பதில் செய்யவில்லை? ஏன் எனக்கு இன்னும் ஒரு பதில் கிடைக்கவில்லை? ஏன் இந்த போராட்டம் என் வாழ்க்கையில் போராடி கொண்டே இருக்கிறது? ஏன் இந்த வாழ்க்கையில் நான் மேன்மை அடைய முடியவில்லை?
ஜெபிப்பதற்கு என்று சொல்லி நியமித்த வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு பின்வாங்கி போன நிலையிலே காணப்படுகிறோம். தேவனுக்கு கொடுத்த நேரங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போய்விட்டது. தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த நேரங்கள்லாம் கடந்து போய்விட்டது. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கையில் இப்படி ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் இப்போ ரொம்ப நேரம் செலவு பண்ணுறாங்க. தெரியுதோ தெரியலையோ சும்மாவாவது இப்படி எடுத்து அதில் கலராக படம் வருது அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்து கொண்டிருக்க மக்கள் இருக்காங்க. ஒரு முறை ஒரு மருத்துவரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், பிரதர், இந்த ஃபோன் எவ்வளவு அடிமைத்தனத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகுது. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா சில நேரத்தில் உட்காந்துருக்கும் போது வீட்டில் எல்லாம் கிளினிக்கெல்லாம் முடிச்சுட்டு போய் உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் ஃபோனை எடுத்துகிட்டு அந்த யூடியூப்பில் போட்ட உடனே நிறையா வரும். ஒரே ஒரு முறை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பற்றி இதுக்கு எப்படி பில்லர் போடணும், இப்படி பீம் போடணும் பார்த்தேன். அந்த நாளில் இருந்து நான் எடுத்தோன்னே அந்த பில்லரும் பீமும் தான் வருது. சரி, நான் அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு காரியமாக அந்த காரியத்துக்கு நான் உள்ளெல்லாம் டீப்பாக போய் பார்க்க மாட்டேன், எதையுமே பார்க்குவேன். ஆனால் எனக்கு பொழுதுபோக்கே இப்போ என்ன ஆச்சுன்னா, கிளினிக் முடிச்சுட்டு போனால் அதை எடுத்து என்ன பண்ணணும், ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்தில் நான் தூக்கம் வந்துடும், அதை போட்டு தூக்கிடுவேன். கிளினிக் முடிக்கிறதுக்கே 1:30 மணி ஆகும் நைட்டு. அதுக்கப்புறம் நீ ஸ்க்ரால் பண்ணி எவ்வளோ நேரம் ஸ்க்ரால் பண்ணி தெரியாது. ஓகே, ஒரு 2 o'clock, ஒரு 2:30, 1 hour. அந்த 1 hour நீ தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு இருந்தால், உன் பலிபீடம் கரெக்டாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துல முழங்கால். பலிபீடம் இல்லையே அங்கே, there is no altar in your life. ஆல்டர் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த பலிபீடம் இடிந்து கிடந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய காரியம். You cannot go and kneel down in that place. அப்படிப்பட்டதான ஒரு நிலையில் காணப்படக்கூடிய நிலை. நான் சில இடங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு போகும்போது நல்ல ஒரு ஜெப அறை சொல்லி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த அறையில் ஒரு ஏசி போட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேனும் போட்டு, ஒரு ரவுண்டாக ஒரு டேபிள் போட்டு. நம்ம வீட்டில் ரவுண்ட் டேபிள் எதுக்கு போட்டிருப்போம், ஒரு ரவுண்ட் டேபிள் போட்டு முழங்கால் படிட்டு அதில் மேட்டு போட்டிருப்பாங்க. அந்த மேட்டில் முழங்கால் போட்டு அந்த ரவுண்ட் டேபிள் இப்படி கையை வச்சு, அங்கே கணவன் மனைவி பிள்ளைகள் ஊழியக்காரங்க போனால் அவங்களோட சேர்ந்து அந்த அறைக்குள்ளே சத்தம் போட்டு கர்த்தரை பாடி துதித்து ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. நானும் அப்படி சில வீடுகளுக்கு போயிருக்கிறேன், அப்படி அவர்களோடு கூட ஜெபித்து இருக்கிறேன். சில வீடுகளில் ரவுண்ட் டேபிள் எதுக்கு அப்படின்னா, பிரியாணி சாப்பிட்றதுக்கு மாத்திரமே. வேறு எதுக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்துவோம். நாங்கள் ரவுண்ட் டேபிள் போட்டிருக்கிறது எதுக்கு அப்படின்னா, கர்த்தரை தேடுவதற்காக மாத்திரமே. ஹல்லேலூயா. எனவே அந்த மக்களுடைய வாழ்க்கையில் அந்த பலிபீடம் சரியாக இருக்குது, வாழ்க்கையும் சரியாக இருக்குது, அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த உத்தரவை பெற்று அவர் சொன்னபடி அந்த பலிபீடத்தை திரும்ப இடிந்து போன அந்த பலிபீடத்தை எலியா கட்டின போது கர்த்தர் சொன்னபடியே அக்கினியிலே பதில் செய்தார். அந்த பலிபீடம் தான் கர்த்தருடைய அந்த ஜனங்களை கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லி அறிக்கை செய்யும்படியான காரியத்தை செய்தது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய ஜனம், உங்களுக்கு விரோதமாக எதிர்ப்புகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்கிறது. நீங்கள் உங்கள் பலிபீடம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பார்க்குற மக்கள் சொல்லுவாங்க, கர்த்தரே தெய்வம், அவன் வணங்குற தெய்வம் உண்மையான தெய்வம், உயிருள்ள தெய்வம். அந்த இயேசு கிறிஸ்து அவங்களை எவ்வளோ பெரிய இக்கட்டிலேருந்து தூக்கி விட்டார் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது மாத்திரமில்லை, உங்களை பார்த்து அவங்களை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்லி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய இன்னும் நாம் தயங்கி கொண்டிருக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், த பர்சனல் ரிலேஷன் வித் காட் இஸ் டோட்டலி ரூயின்டு. முற்றிலுமாய் அது அழிந்து போன ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதுனால தான் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியாத நிலையிலே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 45:24, ஏசாயா 45:24 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருப்பவர் யாவர் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நம்முடைய பழிபீடத்தை சரி செய்வோம். கர்த்தருடைய நாமத்தை மற்றவர் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முடியான அந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாய் மற்றவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரே தெய்வம்னு அறிந்திருக்கிறோம். அவர் அக்கினியான தேவன், பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிற தேவன். எந்த துரும்பும் வந்து நிற்க முடியாது நம்ம முன்னாடி. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அந்த பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிற தேவன் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான காரியம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பாட்டு பாடுவோம். சர்வ வல்லவர், சாவை வென்றவர். அப்புறம் அவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்வாரா? அதுக்கு தான் முக்கியமான காரியம். நம்ம சொல்கிறதோடு இல்லை, அதை செய்யக்கூடிய நிலையில் காணப்படணும். எனவே இந்த தேவனுடைய வல்லமையானது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், முதல்ல சொல்கிறேன், கிட்டி சேரக்கூடிய அந்த வாழ்க்கை ரொம்ப அவசியம். இடிந்து போன ஜெப வாழ்க்கையை திரும்ப கட்டுவது அவசியம். கர்த்தரோடு இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்கிறது மிக அவசியமான காரியம். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அங்கே வாசிக்கலாம். அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அந்த மக்களுக்கு பாருங்க, something happened there. அதை வாசிக்கலாம். முன்னாடி இருக்க வசனத்தை வாசிங்க. அது என்ன நடந்துச்சு? மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினால் இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சுகமளிக்கிற காரியத்தை அவர் மூலமாய் கர்த்தர் செய்து கொண்டிருந்தார். அந்த காரியங்கள்லாம் இப்படி நடக்கிறதே அவங்களுக்கு ஆச்சரியமான காரியம். எந்த வல்லமையினாலே நீங்கள் இதை செய்தீர்கள், எந்த நாமத்தினாலே செய்தீர்கள்? அந்த வாசிக்கப்பட்ட அந்த அண்ணா காய்வா என்ன அவங்க எல்லாருக்கும் யாரையும் தெரியாது, கர்த்தரையும் தெரியாது, அவருடைய நாமத்தையும் தெரியாது. அட்ரஸ் தெரியாமல் அவங்க என்ன சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அட்ரஸ் தெரியாமல் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அப்படிப்பட்ட நிலை காணப்படுகிறாங்க. அப்படிப்பட்டவர்களும் அவர்கள் இருந்ததுனால அவர்கள் அந்த மக்களை நிறுத்தி எந்த வல்லமையினால செய்தீங்க? ஒரே ஒரு வல்லமை தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை. அல்லேலூயா. அந்த தேவனுடைய அக்கினி வல்லமை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். அதை தவிர வேறு எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. எனவே இந்த வல்லமையின் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். அதை நான் அறிந்து எல்லாரும் இப்போ எப்படி செஞ்சாங்க, எப்படி செய்கிறாங்க? நான் சொன்னேன் இல்லையா, இங்கே நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம், அந்த பிசாசு போராட்டத்திற்கு மகள் அங்கே நிற்க, அதுவாக விழுந்து எழுந்து அதுவாக விழுந்து எழுந்து கொண்டே இருக்கக்கூடிய காரியமாக இருக்குது. எந்த வல்லமையினால செய்து? எங்கிட்ட ஒன்றும் வல்லமே கிடையாது. அல்லேலூயா. என்னில் வல்லமை பேலனும் ஒன்றுமிலே இல்லை. என்னது ஒரு அருமையான பாட்டு உண்டு, எந்தன் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒரு பக்தன் பாடக்கூடிய காரியம். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, நீர் கர்த்தாவே என்ற வாழ்க்கையில் நம்முடைய வல்லமை அனுப்பி நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த காரியம் தான் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் கிருபை கொண்டு வரும். நம்ம என்ன பண்ணோம்னா, we have to empty ourselves and tell to God to fill with His Spirit. ஆண்டவருடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்படும்படியான காரியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது மாத்திரம்தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். பேதுருவை பார்த்து அவங்க கேட்குறாங்க, கூட இருந்த மக்களை பார்த்து கேட்குறாங்க, எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே நீங்கள் இதை செய்தீர்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த அருமையான நாளில் நாம் கர்த்தரை அறிந்திருக்கக்கூடிய அந்த அறிவுக்குள்ளாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருப்போம் என்று சொன்னால் அவருடைய நாமத்தை சொல்லி நாம் ஜெயம் பெறுகிற மக்களாய் காணப்பட முடியும். அல்லேலூயா. நாமத்தை தொழுது கொள்ளவே ஆரம்பித்தது ஆதியாம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாம் 4:26 சொல்லப்பட்டிருக்கிறது, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் நடந்த பின்பு தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்து பல நாட்களாகிவிட்டது, பல ஆண்டுகளாகிவிட்டது.
பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு விட்டாச்சு. இனிமேலாவது கர்த்தரை நாம் பற்றி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் காணப்பட வேண்டாமா? எந்த நாமத்தினாலே செய்தீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷன் சொல்கிறான், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லக்கூடிய காரியத்தை எனக்கு தெரியாது, கர்த்தரைங்களை வழி நடத்தினா நீங்கள் அடித்து கொன்ன இயேசு நாமத்தில் தான் அவன் உயிரோடு இருக்கான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள். அவங்கள்ட்ட அந்த அண்ணா காய்பா அவங்கள்ட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று சொல்லி நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. யாரு அந்த மகனை இந்த சுகம் கிடைக்கும்படியான காரியத்தை செய்தது? உயிர்த்தெழுந்த. அங்க வாசித்தாங்க, எப்படி வாசித்தாங்க? உங்களால் கொல்லப்பட்டவரும் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர். அல்லேலூயா. தேவனாலே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்ட மக்களாய் காணப்பட வேண்டும். யார் எழுப்பினாரு? பிதாவாகி தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று சொல்லக்கூடிய அந்த சாட்சிக்கு நாம் சாட்சியாக இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். அநேகர்கிட்ட நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது சொல்லுவாங்க, எனக்கு இயேசு பற்றி தெரியும், நான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன், எனக்கு அதெல்லாம் தெரியும், நான் சண்டே கிளாஸ்க்கெலாம் போயிருக்கேன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் போயிருக்கேன், நானும் அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பென்சில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த தெய்வத்தை நீ அறிந்திருக்கிறாயா? அவர் யார்? இல்லை. அந்த தெய்வம் உனக்காக மரித்து உயிர்த்தாள்னு சொல்லி உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி மரித்து உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறியா? அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி நீ எடுத்திருக்கிறியா? இல்லை, ஒன்றுமே செய்யலை. நம்முடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு காண்பிக்க முடியாத மக்களாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை தெரியும், வர்றோம், பிரசங்கம் கேட்குறோம், நம்ம போகிறோம், முதல்லேருந்தே அதை தான் நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? உலகத்தில் இருக்கிற பெரியவர். ஆமேன். அந்த தேவன் தான் இந்த காரியத்தை என் வாழ்க்கையின் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறார். அவர் எனக்குள்ள உயிரோடு இருக்கிற தேவன் இருந்தால் தான் உலகத்தில் இருக்கிற பெரியவராகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருந்தால் தான் இந்த மாதிரியான காரியத்தை செய்ய முடியும். பேதுரு அதை சொல்லும்போதே எப்படி சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. சும்மா ஃப்ளஷில் சொல்லலை. எப்படி சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து சொல்லுகிறாரு. நீங்கள் சிலுவையில் அடித்து கொன்னீங்கள்ல, அந்த இயேசு கிறிஸ்து பிதா உயிரோடு எழுப்பினார், அவருடைய நாமத்தினால தான் இந்த மனுஷன் நின்று கொண்டிருக்கிறான்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய அவர் மரித்து உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சி என்னவென்று சொன்னால், நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு என்ன சாட்சி? நான் போவேனே ஆகில் தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவரை. அப்போ அவர் உயிர்த்தெழுந்து அங்கே போனதுனால தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே அனுப்பியிருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இப்போ இருக்கிறாரு. அதனால தான் நான் என்ன பண்ண முடியும்? கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. எனவே இந்த தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் இன்று பேதுருவை போல சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆவியிலே நிறைந்து நீங்கள் சிலுவையில் அடித்த இயேசுவை பிதாவாகி தேவன் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்ல, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்ததுனால அதுக்கு சாட்சி சொல்ல முடியாத காரியத்தை கர்த்தர் செய்தார்.
இன்றைக்கி நம்ம ரட்சிப்போடு சிலருடைய வாழ்க்கை நின்று கொண்டு இருக்கிறது. ரட்சிப்புக்கு மேலே அடுத்த ஸ்டெப்பு நம்ம போவது கிடையாது. அந்நிய பாஷையில் பேசி துதிப்பதற்கு நமக்கு கர்த்தரே ஆவியை ஊட்டினாலும் வாயை நம்ம என்ன பண்ணுவோம், அவர் பேசுகிற வார்த்தையை நம்ம பேச மாட்டோம். கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாருன்னா தைரியமாக அதை நம்ம சொல்ல மாட்டோம். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு விசுவாச போராட்டத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம ஜெபிக்க மாட்டோம். அப்புறம் எப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார்? எப்படி அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் காண்பிக்க முடியும்? இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் ஒருத்தன் சாதாரணமாக போகிறான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அவன் சாதாரணமாக போகிறான், தன்னுடைய சகோதரரை பார்த்து விட்டு போவதற்காக போகிறான். ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, இவ்வளவு நீளம் ஆண்டவருக்கு அட்ரஸ் கொடுக்குறான். ஆடு மேய்ச்சிக்கிட்டே அறிஞ்சு வச்சுருக்கான், கையில் நீ பைபிள் வச்சுட்டே என்ன அறியலை. அருமையான ஒரு ஊழியக்காரர், அவர்கள் இவ்வளவு பிரசங்கம் பண்ணி இன்னும் ஆண்டவர் அறியலை. அவன் கொடுக்குற அட்ரஸ் ஆடு மேய்க்கிறவன் கொடுக்குறான். நம்மளாம் திட்டுவோம் கேவலமாக, ஆடாட மேய்க்கிற நீ புத்தி இருக்கா அப்படி சொல்லி கேட்போம். ஆடு மேய்க்கிறவன் தான் சொல்கிறான். மறுபடியும் அதை வாசிங்கம்மா. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். எந்த ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட், கர்த்தரை அறிகிற அறிவில் தாவீது எந்த அளவுக்கு காணப்பட்டான். நம்ம சொல்கிறோம் ஆடு மேய்க்கிறான், என்ன சொல்கிறோம், ஆடு மேய்க்கிறான். இல்லை திட்டுறதை நம்ம திட்டுவோம், அது ஆடா மேய்க்கிற அப்படி சொல்லுவோம். நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், பள்ளியிடத்து போலையா ஆடு மேய்க்க போ அப்படி சொல்லுவோம். ஆடு மேய்க்கிறவன் அற்பமானவன் கிடையாது. ஆமாம், ஒரு நாளில் மேய்ப்பன் ஆகிடுவான் இது மாதிரி. அல்லேலூயா. ஆமாம், நம்ம தான் என்ன பண்ணுவோம், புள்ளை தின்ற ஒரு ராஜா இருக்கார். யார்? நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணார்? ஆடு மேய்ச்சவன் ராஜாவாயிட்டான். ராஜா புள்ள தின்றான். ஏன்னா கர்த்தர் அறியலை. அதனால் நான் கட்டின பாபிலோன் அப்படின்னா அந்த நேரமே உன் மேலே தேவனுடைய கோபாக்கினை கடந்து வந்தது. ஆடு மேய்ச்ச தாவீது ராஜாவாயிட்டான். ராஜாவாக இருந்த புள்ள மேய போயிட்டான். கர்த்தரே தேவன் அறிந்து கொண்டால் ஆடு மேய்ச்சாலும் கர்த்தர் அரசனாய் மாற்றுவார். அவருடைய நாமத்தை மகிமையாக அறிந்து கொண்டால் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அவனுடைய கர்த்தருடைய மகிமையை சொல்லுகிறான். அவனை கர்த்தர் மகிமையாய் வைத்து அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் சிட்டி ஆஃப் டேவிட் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இஸ்ரவேல் தேசத்தில் அவனுக்கு சாட்சியாய் இன்றைக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஈவன் இன் த 2024 த சிட்டி ஆஃப் டேவிட் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் இஸ்ரேல். அல்லேலூயா. தேவனை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் உனக்குள்ள வந்தாதான் நீ விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் உனக்குள்ள விடுதலை கொண்டு வருகிற தேவன். இயேசுவின் நாமத்திலே நமக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்திலே நாம் தேவனை துதிக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலை நமக்குள் உண்டாகிறது. பரிசுத்த தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய சர்வ வல்லமையுடைய சாவாமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை அனுப்புவதற்கு நமக்கு ஸ்தோத்திரம் செய்து கொடுத்தார். ஆண்டவரே, உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு வல்லமையாக எடுத்து நிறுத்தி பயன்படுத்துவீராக. தெய்வ பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவதாக
தேவ கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் மாற்றத்தாலே புசித்து வளர்த்தியும் உம்மை தேடி வந்து மனதார போற்றினோம். மற்றலோகத்தில் நடித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.